அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளானது மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷ நாளாகும். பிரதோஷம் அப்படின்னாலே நாம மாலை 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள பிரதோஷ வழிபாடு செய்யறதுக்கு உரிய நேரமாக இருக்கு. பிரதோஷ நாளில ருண விமோச்சன பிரதோஷ நாளாக இன்றைய நாள் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாடானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாள்ல நீங்க பிரதோஷ வழிபாட சிவ ஆலயங்கள்ல நீங்க செய்யும் போது கூடுதலான பலன்களையும் கடன் பிரச்சனைகள்ல இருந்து விடுவிக்கவும் நீங்க செய்யப்படுவீர்கள். உங்கள் கடன் பிரச்சனையானது தீர்ந்து உங்களது வாழ்க்கையானது சுமை இல்லாமல் சுகமாக மாறும். இன்றைய பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமை நாளில் வரதுனால செவ்வாய் பகவானுக்கு இந்த நாள் உகந்த நாளாகவும் செவ்வாய் பகவானை மகிழ்விக்கும் நாளாகவும் இருப்பதால் செவ்வாய் பகவானுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வது நன்மைகளை பெற்று தரும். பிரதோஷ நாளில சிவபெருமானுக்கு இளநீரால, பன்னீரால, தேனால, தயிரால, கூடவே விபூதி, சந்தனம் இவற்றால் அபிஷேகம் செய்து வில்வத்தாலும் தாமரை மலராலும் மல்லிகை செவ்வந்தி மலர்களால அர்ச்சனை செய்து தூப ஆராதனைகள் எல்லாம் காட்டி அபிஷேகம் செய்து அதற்கு முன்னாடி நந்திய பெருமானுக்கும் வில்வத்தால அர்ச்சனை செய்து அவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து பிறகு பெருமானை நந்திய பெருமானின் கொம்புகளுக்கு இடையே தரிசிப்பது அப்படிங்கிறது பிரதோஷ நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடாகும். அவ்வாறு செய்யறதுனால நமக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்றைய நாளில ருண விமோச்சன பிரதோஷ வழிபாடாக செய்து உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட பெருமான வேண்டி அருள் பெறுங்கள். இன்றைய நாள்ல உங்களால சிவபெருமான் கோவிலுக்கு போக முடிஞ்ச சிவன் பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் தாராளமா போயிட்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அதோடு கூட செவ்வாய் பகவானுக்கு இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். சித்தர்களோட ஜீவ சமாதிகள்ல சென்று நீங்க வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். உங்களால முடிந்த சிவபுராணம் படிக்கலாம், திருப்பதிகங்கள் படிக்கலாம், நீலகண்ட பதிகம் படிக்கலாம், திருப்பாசூர் பதிகம் படிக்கலாம். உங்களால என்ன பதிகம் படிக்க முடியுமோ அந்த பதிகங்கள் படித்து நெற்றியில் நீரணிந்து உள்ள தூய்மையோட பெருமான தரிசிச்சு வேண்டி வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிறவி கடனும் சரி, உங்களோட பொருளாதார கடன்களையும் பெருமான் தீர்த்து வைப்பார். உங்களோட உள்ள தூய்மையோடு வழிபாடு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.